சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா தமிழ் நல்லபடியா பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வீட்டுக்கு வர்றாங்க. இங்க பார்த்தா அந்த சாவித்திரியும், தாமரையும் பேசிக்கிட்டு இருக்குங்க. அம்மா, நம்ம எவ்வளவோ பண்ணியும் இவ அதெல்லாம் தாண்டி பரீட்சை எழுதி முடிச்சுட்டாமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பொறுமிக்கிட்டு இருக்குங்க. இவளை நம்ம ஏதாவது பண்ணணுடி, பார்த்துக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேசிக்கிட்டு இருக்குங்க. தமிழ் நல்லபடியாக பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வீட்டில் உட்காந்துருக்காங்க. காலுக்கு மருந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. சேது வராரு. என்னடி, நினச்ச மாதிரியே பரீட்சை எழுதி முடிச்சிட்டோம்னு ரொம்ப திமிரா இருக்கியோ அப்படின்னு சேது கேட்குறாரு. நான் எதுக்கு திமிரா இருக்க போகிறேன், எனக்கு கடவுள் நல்ல வழியாக காட்டியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சேது சொல்கிறாரு, ஆ, கடவுள் காட்டுவார், அந்த கட்சிக்காரமா சொன்னதுனால தான் உனக்கு இம்புட்டு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது தமிழ்கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கிட்ட பார்த்தா அப்புறம் சேது எல்லாரும் இங்கே நிற்கிறாங்க. வீட்டில் ராஜாங்கமும் உட்கார்ந்துருக்காரு. கட்சி தலைவர் ஃபோன் பண்ணுறாரு. அமைச்சரே, நீங்கள் பண்ண வேலையால் இப்போ நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேரெல்லாம் காணாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்ல முடியும். அவ்வளோ ஃபோன் கால்ஸ் வருது எனக்கு தொடர்ச்சியாக. எல்லாரும் ஃபோன் பண்ணி நம்ம கட்சியை பற்றி அம்பட்டு பெருமையாக பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களை பற்றியும் இந்த ஊரே புகழ்ந்து பேசுது. அதுக்கு நீங்கள் உங்கள் மருமகளை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனது தான் காரணம். உங்கள் மருமக தான் உங்களுக்கு ரொம்ப ராசியான பொண்ணாக இருக்கா. உங்களுக்கு அடுத்தடுத்த கட்டத்துக்கு கூட்டிகிட்டு போகிறது உங்கள் மருமக தான். உங்கள் மருமகனால் நீங்கள் பெரிய இடத்துக்கு போக போகிறீங்க அமைச்சரே அப்படின்னு அவங்க சொல்லவும் இதை கேட்டுட்டு ராஜாங்க ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஆமாம் தலைவரே, நீங்கள் சொன்ன மாதிரியே நானும் பண்ணிட்டேன். எப்படியோ நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேர் நல்லபடியாக முடிஞ்சா சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக பேசிக்கிட்டு இருக்காரு. வாழ்த்துக்கள், நீங்கள் அந்த பொண்ணுக்கும் நான் வாழ்த்து சொன்னேன்னு சொல்லிடுங்க. அந்த பொண்ணை நீங்கள் மேற்கொண்டு நல்லபடியாக படிக்க வச்சு ஒரு டாக்டர் ஆகி காட்டுங்க. அமைச்சர் வீட்டில் டாக்டர் இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ராஜாங்கம் ரொம்பவே சந்தோஷமாக பேசிட்டு ஃபோனை வச்சிடறாரு. உடனே அப்பத்தா கேட்குறாங்க, என்னையா அரசாங்கம் அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லாத்தா, இந்த மாதிரி தலைவர் ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி நம்ம தமிழ்ச்செல்வியை பரீட்சை எழுத கூட்டிகிட்டு போனோம்ல, அதனால நம்ம கட்சிக்கு இருந்த கெட்ட பேரெல்லாம் எல்லாம் மறைஞ்சு போயிருச்சான். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் தொடர்ச்சியாக ஃபோன் பண்ணி நம்ம கட்சியை பற்றி பாராட்டிக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொன்னதும் உடனே அப்பத்தா எல்லாம் அந்த தமிழ்ச்செல்வியால் தான்டா. நம்ம தமிழ்ச்செல்வி மட்டும் இல்லை அப்படின்னா இந்த விஷயம் எப்படி உனக்கு நடந்திருக்கும்? ஆரம்பத்திலிருந்து தமிழ்ச்செல்வி தான் உன் கூடவே இருந்து உன்னோட ஒவ்வொரு முன்னேற்றத்துக்கும் துணையாக இருக்கா. அந்த பிள்ளைக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு அப்பத்தாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி என்னம்மா, ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் உன் பேத்திக்கு விளம்பரம் பண்ண ஆரம்பிச்சிருவ. நீ தமிழ்ச்செல்வி இப்படி, தமிழ்ச்செல்வி அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் இருக்கியா? அவளுக்கு பரீட்சை எழுத போகணும். அந்த சமயம் இந்த அம்மா சொன்னதுனால கூட்டிகிட்டு போக முடியா வந்துருச்சு. நீ என்னடானா ஆச்சா ஊச்சான்னு பேசிக்கிட்டு இருக்க, பேசாமல் இருக்கியா அப்படின்னு அப்பத்தாவை சாவித்திரி சத்தி விட்டுருது. அப்புறம் பார்த்தா நைட் ஆகிருது. தமிழ் எப்படா படுக்கிறதுன்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சேது தமிழை தூக்கி படுக்க வச்சிடுறாரு. தமிழ் சேதுவை பார்க்குறாங்க. இவருக்கு நல்ல பாசம் இருக்குது, ஆனால் வெளிக்காட்டத்தான் மாட்டிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மனசுக்குள்ளே நினச்சிட்டு அவங்களும் தூங்கிடுறாங்க. சேதுவும் படுத்து தூங்கிடுறாரு. இங்கிட்ட பார்த்தா ராஜாங்க தூங்காமல் உட்காந்துருக்காரு. மோகனா உள்ளே வர்றாங்க. என்னங்க இவ்வளோ நேரம் தூங்காமல் இருக்கீங்கன்னு கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லை மோகனா, இந்த மாதிரி தமிழ்ச்செல்வியை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லவும், ஏங்க அப்படின்னு கேட்கவும், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ஆனால் சேது ஏன் அந்த மாதிரி வார்த்தையால் அந்த பிள்ளையை பேசினான்னு தெரியலை அப்படின்னு ராஜாங்க ரொம்ப கவலையாக பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே மோகனா சொல்கிறாங்க, எல்லாம் நம்ம சேதுக்கிட்ட எடுத்து சொன்னால் அவனே புரிஞ்சுப்பாங்க. நீங்கள் சேதுக்கிட்ட கொஞ்சம் பேசுங்கங்க அப்படின்னு மோகனாவும் ராஜாங்கத்துக்கிட்ட சொல்லவும், சரி மோகனா, நான் சமயம் பார்த்து அவகிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கமாக படுத்து தூங்கிடுறாரு. அவரோட கனவுல அவரோட முதல் மனைவி மீனாட்சி வர்றாங்க. இங்க நம்ம பிள்ளையோட வாழ்க்கை இப்படி இருக்கே, நம்ம பிள்ளைக்கு இப்போ ஒரு வாரிசு வேற பிறக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நானே இந்த வீட்டுக்கு திரும்பவும் மகளா பிறக்க போறேங்க. இப்போ நம்ம வீட்டுக்கு வாரிசு வர நேரம் பார்த்து இப்படி தன்னோட அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தா அந்த குழந்தை எவ்வளோ கஷ்டப்படும். அதுவும் அந்த தமிழ்ச்செல்வி வெளியே கிடந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா. நம்ம வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லைங்க, 2 வாரிசு வரப்போகுது. தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது 2 வாரிசு. இப்படி 2 வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்க நம்ம வீட்டு பிள்ளைய ஏங்க நம்ம வெளியே தவிக்க விடணும்
அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணுங்க. நம்ம குடும்பம் அடுத்தடுத்து இப்படி முன்னேறதுக்கு காரணம் அந்த பொண்ணு தாங்க. நம்ம புள்ளையோட வாழ்க்கைய நீங்க தாங்க ஒரு வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லவும், திடுதிப்புன்னு வந்து அப்படியே ராஜாங்க வந்து கனவுல இருந்து எந்திரிச்சு உட்கார்ந்துருக்காரு. என்ன இப்படி வந்து சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்க மனசு சங்கட்டமா இருக்காரு. அப்புறம் பார்த்தா விடிஞ்சிருது. ராஜாங்க ஒரு மாதிரியாவே இருக்காரு. ஐயா ராசாங்கம், என்னையா ஒரு மாதிரியா இருக்க அப்படின்னு கேட்கவும், அது ஒன்றும் இல்லம்மா, இந்த மாதிரி மீனாட்சி என் கனவுல வந்தா, நம்ம வீட்டுக்கு ரெட்டை வாரிசு வரப்போகுதுன்னு சொன்னா, தமிழ்ச்செல்வி ரெட்டை குழந்தைய சுமந்துக்கிட்டு இருக்கிறதா சொன்னாமா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டதுமே அப்பத்தாவுக்கு அதிர்ச்சி ஆயிருது. என்னையா ராசாங்கம் சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம்மா, தமிழ்ச்செல்விய ரெட்டை வாரிசு சுமந்துக்கிட்டு இருக்கிறதாகவும் அவளை திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிட்டு வர சொன்னாமா அப்படின்னு ராஜாங்கம் சொல்லவும், அப்பத்தா வந்து உண்மையை உடைச்சிடுறாங்க. ஆமாயா ராசாங்கம், தமிழ்ச்செல்வி வயிற்றுல வளருது ரெட்டை புள்ளதான். ஆனா இந்த விஷயம் சேதுவுக்கு தெரியக்கூடாதியா, அந்த குழந்தைங்களை வச்சுதான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணுயா அப்படின்னு அப்பத்தா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்ற, இந்த விஷயம் உனக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமையா, எனக்கு தெரியும். சேது பையன் ரொம்ப பிடிவாதமாக இருக்கான். அவனையும் தமிழ்ச்செல்வியும் சேர்த்து வைக்கணும்னா இந்த குழந்தைங்க இருந்தால் தான் முடியும். ஆனால் இந்த விஷயம் 2 பேத்துக்கும் தெரிய வேணாயா அப்படின்னு ராஜாங்கத்துக்கிட்ட அப்பத்தா வந்து சத்தியம் வாங்கிடுறாங்க. சரிம்மா, நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நம்ம மீனாட்சி என் கனவுல வந்து தமிழ்ச்செல்வி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர சொன்னாலே அப்படின்னு சொல்லும்போது, நல்ல விஷயந்தாயா, நீ அவள் வயிற்றுல வளர்கிற குழந்தைய காரணமாக வச்சு அவளை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடு அப்படின்னு அப்பத்தாவை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் பார்த்தா எல்லாரும் வந்துடுறாங்க. சேது வரவும், ஐயா சேது, நான் உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணுயா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னப்பா அப்படின்னு கேட்கும்போது, உன் அம்மா கனவுல வந்து தமிழ்ச்செல்வி வயிற்றுல நான் மகளா வந்து உருவாகியிருக்கேன், இந்த வீட்டுக்கு வாரிசா வந்து பிறக்க போறேன், அப்படிப்பட்ட தமிழ்ச்செல்வி நீங்க ஏன் வெளியே வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, திரும்பவும் அவளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வாங்க அப்படின்னு உன் அம்மா கனவுல வந்து சொன்னாயா அப்படின்னு சொன்னதும் அப்படியே சேது கண்ணெல்லாம் கலங்கி நிற்கிறாரு. இங்கிட்டு சாவித்திரி வந்து என்னடி இது அப்படின்னு சொல்லிட்டு திருட்டுன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. அண்ணே, அதுக்கு என்னண்ணே பண்ண போற இப்போ, தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர போறியா அப்படின்னு சாவித்திரி கேட்குது. நீ சும்மா இருக்கியா கொஞ்ச நேரம் அப்படின்னு ராஜாங்க சத்தம் போடுறாரு. அப்புறம் ராஜாங்க சொல்கிறாரு, ஐயா சேது, நான் ஒரு முக்கியமான முடிவெடுத்திருக்கேன். தமிழ்ச்செல்வியை திரும்பவும் வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற அப்படின்னு ராஜாங்க கேட்குறாரு. சேது வந்து, சரிப்பா, அம்மாவே சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே நான் பேசுகிறதுக்கு என்னப்பா இருக்குது, நம்ம தாராளமாக தமிழ்ச்செல்வியை வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லும்போது, இதை கேட்டுட்டு சாவித்திரி வந்து, அண்ணே என்னண்ணே பண்ணுற, அவள் நம்ம குடும்பத்துக்கு எப்படி பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கா, அவளை போய் நீ வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வரலான்னு சொல்கிற அப்படின்னு சாவித்திரி கத்துது. உடனே அப்பத்தா வந்து, ஓ வாயை முடிக்கிட்டு போடி அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சத்தம் போட்டு விட்டுறாங்க. அப்புறம் பார்த்தா இங்கே ராஜாங்க வந்து தமிழை பார்க்கறதுக்காக போகிறாரு. தமிழ் வந்து வீல் சேரில் உட்காந்துருக்காங்க. தமிழ்ச்செல்வி அப்படின்னு கூப்பிடும்போது, என்ன மாமா சொல்லுங்க மாமா அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீ வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு வெளியெல்லாம் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க வேணாமா, நீ திரும்பவும் வீட்டுக்குள்ளே வந்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.